இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சத்தமா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4:8 பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க யார்கிட்ட சேரணும்? தேவன்கிட்ட. ஏன் சேரணும்? அப்பதான் அவர் உங்ககிட்ட சேருவார். அல்லேலூயா. நீங்க எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு கஷ்டம் வந்தா யாரை தேடுறீங்கன்னா உலகத்தை தான் முதல்ல தேடுறீங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? அவர் உங்களிடத்தில் சேருவார். இது போல 1 நாளாகமம் 28:9 நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல சேரணும்னா எப்படி சேரணும்? முதல்ல முதல்ல இருந்து போவோம். தேவனிடத்துல எப்படி சேரணும்? சரி, ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போவோம். என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படின்னா, எதுவா இருந்தாலும் அவனுக்கு டைரக்டா கடவுள்கிட்ட கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணணும்? அவரே கொடுக்கணும். இப்போ எதனா ஒரு அடிபட்டுருச்சுன்னா இவரே ட்ரீட் பண்ணிக்க மாட்டார். அவரு கடவுள் அதை தொட்டு சுகமாக்கணும். அல்லேலூயா. ஆனா நல்ல மனுஷன், எந்த தப்பு பண்ண மாட்டான், உலகத்துல எந்த சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். ஆனா என்ன பண்ணுவானா, எதுவா இருந்தாலும் முயற்சிலாம் பண்ண மாட்டான். முயற்சி பண்ணாம தனக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் கர்த்தர், அதாவது கடவுள் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆள். அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய நண்பர் கல்யாணத்துக்காக ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு. மாட்டு வண்டியில போகும்போது ஒரு சேரில் மாடு மாட்டிக்கிச்சு. மாடும் மாட்டிக்கிச்சு, பின்னால் டயரும் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவன் ஒரு முயற்சியும் பண்ணல. அந்த மாட்டு வண்டி மாட்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வண்டி மாட்டிச்சுன்னா 2 வீலர் மாட்டினாலும் சரி, முன்னால் எடுத்து பின்னால் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுவோம்? வண்டி எடுக்க வெளியே ட்ரை பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணார்? அந்த மாட்டு வண்டியை, மாடை காலையும் வெளியே எடுக்கல, மாட்டு வண்டியும் என்ன பண்ணல, வெளியே எடுக்கல. என்ன பண்ணாருன்னா, இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு, என்ன கடவுளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இவர் கஷ்டப்படுறாராம். மாட்டு வண்டியில் மாட்டிகிட்டு இருக்கிறது மாடு தான் கஷ்டப்பட்டு இருக்குது. இவர் வச்சுட்டு உட்காந்துட்டு இவர் கஷ்டப்படுறாராம். கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், நீ எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்கிறார். இவர் மாட்டுன்னு சைடில் போகிறவங்களாம் போயிட்டே இருக்கிறாங்க. இவரை பார்த்துட்டு ஒரு உதவி வேணுமான்னு யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க. ஏன்னா இவர் உட்காந்துட்டு தானே இருக்கிறாரு. மாட்டு வண்டி மாட்டிகிட்டு இருக்கு. இவர் எதனா முயற்சி பண்ணால் சரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது வானத்துலேருந்து ஒரு குரல் வந்துச்சான், மனுஷனே, முதல்ல உன்னால் முடிந்ததை நீ செஞ்சியா? அல்லேலூயா. உன்னால் முடிந்த காரியங்களை நீ என்ன பண்ண? செய். முதல்ல செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் உனக்கு செய்கிறாரா இல்லையான்னு பார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஓடி ஓடி தேடுறீங்களே தவிர தேவனிடத்துல சேர மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனை தேடவே மாட்ட அப்படின்னா அவர் எப்படி உங்களிடத்துல சேருவார்? அப்புறம் உங்களுக்கு எப்படி தென்படுவார்? அப்போ முதலாவது காரியம் என்னன்னா, அந்த மனுஷனுக்கு நடந்த மாதிரி தான். ஒரு மாடு மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீ முதல்ல முயற்சி பண்ணணும். அந்த இடத்த விட்டுட்டு வெளியே தேவனை தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும். உன்னால தேவனை தேட முடியல, தேவன்கிட்ட சேர முடியல, தேவன்கிட்ட வர முடியல, கர்த்தர்கிட்ட வர முடியல அப்படின்றப்போ நீங்க முயற்சி பண்ணி தேவனிடத்துல வர பார்க்கணும். நீங்க இருந்துக்கிட்டு ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு நீங்க ஜபத்துக்கு வர முடியாத ஒரு தொல்லையில இருந்துக்கிட்டு தேவன் என்னை எல்லா பிரச்சனையிலும் விட்டுட்டாரு, தேவன் என்னை கை விட்டுட்டாரு, தேவன் என்னை காப்பாத்தாம விட்டுட்டாருன்னு உட்காந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வானத்திலிருந்து குரல் கேட்கும், நீ முதல்ல முயற்சி செய். அல்லேலூயா. முதலாவது நீ முயற்சி செஞ்சீங்கன்னா தான் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இங்க இந்த கதையுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்யாதவர்களுக்கு கடவுள் உதவ மாட்டார். நீ கர்த்தரை தேட மாட்டேன்னா அவர் உன்னை தேட மாட்டார். அல்லேலூயா. நீ அவரை கைவிட்டனா அவர் உன்னை கைவிட்டுருவார். நீ அவரை சேரலன்னா அவர் உன்னை சேர மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல தேவனிடத்துல சேரணும். ரெண்டாவது, நீங்க சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களிடத்துல சேருவார். அல்லேலூயா. அடுத்தது 1 நாளாகமம் 28:9 பார்த்தோம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை
விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அதாவது நீ விட்டு தான் போயிருப்ப, அவர் என்ன பண்ணுவார், என்றென்றைக்கும் உன்னை கைவிட்டுருவார். அல்லேலூயா. அப்ப தேவனை நீங்க தேடுங்க, அப்புறம் உங்கள் இடத்துல அவர் சேருவார். அல்லேலூயா. அடுத்தது யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமும் ஆமேன். நீங்க என்ன பண்றீங்க, தேவன்கிட்ட சேர மாட்டீங்க. இந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க, நீங்க தேவனை நோக்கி எதுவும் விண்ணப்பம் பண்ணல, எதுவும் பண்ணல, நீங்க முறுமுறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய 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 முறுப்புறுப்புகளை என்ன பண்ணாரா, அவர் கேட்டார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துலயும் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும், ஒரு ஆள் 2 பேர் கிடையாது, இஸ்ரவேல் சபையார் தேவனை ஆராதிக்கிற எல்லாரும் வந்து கர்த்தருடைய சந்நிதியில சேரணும். முதல்ல எங்க சேரணும், தேவனுடைய சந்நிதியில சேரணும்னு பார்த்தோம். 2வது எங்க வரணும்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். 2 பேர் 3 பேர் கூடி வீட்டில் ஜெபம் பண்றது கிடையாது. தேவனுடைய சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்குங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுறீங்களா, அதுதான் சபை. அல்லேலூயா. இந்த எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, தேவனுடைய சந்நிதியில வந்து கர்த்தருடைய சந்நிதியில வந்து சேருங்க. அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். அல்லேலூயா. நீங்க என்னென்ன முறுமுறுக்கிறீங்களோ, தேவனை வந்து நல்லதா முறுமுறுக்கிறீங்களா, முறுமுறுக்கிறதுன்றாவே ஏதோ பின்ன ஏசப்பா வச்சு ஏதோ இது பண்றது தான், நீங்க பண்ற காரியம் தான் அது. ஆனா நீங்க கர்த்தருடைய சந்நிதியில முதல்ல வரணும், ஃபர்ஸ்ட் அவரை சேரணும். 2வது அவருடைய சபையில, அதாவது கர்த்தருடைய சந்நிதியில நீங்க வந்து என்ன பண்ணணும், அமரணும். 3வது அதுலயே யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, ஆமேன். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, தேவன பக்கமும் இருக்கிறீங்க, உலக பக்கமும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் யாரு, கர்த்தராகிய இயேசு யாரு, அவர் தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியம் உங்களுக்கு தேவையா, சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தேவையா, இல்லைல்ல. அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தரையே என்ன பண்ணணும், சேவிக்கணும். அவர்கிட்ட முதல்ல சேரணும், 2வது அவருடைய சபைக்கு வரணும், 3வது என்ன பண்ணணும், அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆராதிச்சிங்க அப்படின்னா, அந்த வசனத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீ உயிர் வாழ்கிற, உனக்கு தேவையா இருக்கிற அப்பம், நீ தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ற அந்த தண்ணி அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு கொஞ்சமா இருக்குன்னு நினைப்பீங்க, அது பத்தவே பத்தாதுன்னு நினைப்பீங்க. ஆனா என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கர்த்தர் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் என்ன பண்ணணும், சேவிக்கணும். ஏதோ ஒரு இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இங்கே ஒரு சர்ச் இருக்கு, பக்கத்தில் இன்னொரு விக்கிரக கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இருமனம் உள்ளவர்கள், அதாவது நிலை இல்லாதவங்க, சரிங்களா. போயிட்டே இருக்கிறாங்க, சர்ச்சை பார்த்தாங்கன்னா ஒரு சிலுவை போட்டுருவாங்க, அதாவது அப்படி இப்படி போட்டுருவாங்க. இங்கிருந்து தாண்டி விக்கிரக கோவில் பார்த்தாங்கன்னா அதுக்கு என்ன போடுவாங்களோ அதை மாதிரி போட்டுருவாங்க. இஸ்லாமை பார்த்தாங்கன்னா ஏதோ சல்யூட் போடுற மாதிரி சொல்லிட்டு போடுவாங்க. அப்போது நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, இதே மாதிரி இருமனம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இயேசு பார்த்தா இயேசு மாதிரி, விக்கிரகத்தை பார்த்தா விக்கிரகத்தை மாதிரி, வேற எதனா பார்த்தா வேற எதனா மாதிரி, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லையா. அப்போ உங்களுக்கு வேணுமான ஆசீர்வாதமும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கணும். அதுதான் இந்த வசனத்தை சொல்லுது. அப்புறம் இந்த வசனத்துல பாருங்க, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். என்ன வியாதியை, உங்கள்கிட்ட இருக்கிற வியாதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வியாதியெலாம் என்ன பண்ணுவார், பலவீனங்கள்லாம் இருக்க தான் செய்யும், வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், எல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீங்கள் சேவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பலவீனமும் இருக்காது. அல்லேலூயா. ஒரு கஷ்டமும் வராது. நீங்கள் உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. தேவனை ஆராதிக்கும் போது, அதாவது நீ தேவனை தேடுற நீங்கள் ஒரே ஆள், அதான் தேவனை மட்டும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்
இப்போது உலகத்துலேருந்து வரீங்க, இங்கேருந்து ஆலயத்தில் வர வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. திரும்ப இந்த ஆலயத்தை தாண்டி போகணுன்னு என்ன பண்ணுவீங்க? உலகத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் நான். ஒரு நம்ம தோட்டம் ஒன்று வச்சுருக்குறோம், சரிங்களா? தோட்டத்தில் ஒரு மாமரம் நடுறீங்களா? நட்டுட்டு தண்ணியும் ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்று, அது வளருது. நம்ம நினைக்கிறோம் இந்த பக்கம் கிளை விட்டு இந்த பக்கம் அது காய்க்கணும். நடக்குமா? நம்ம நினைக்கிறது நடக்குமா? அதை போல தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த உலக மனிதர்கள் நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் அவன் வளைஞ்சு கொடுக்கணும், இந்த பக்கம் அவன் இந்த விக்கிரகாரதனை இங்கே விக்கிரகாரதனை பண்ணணும், இல்லை இங்கே வேற காரியத்தை அவன் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாமா? நினச்சா நடக்குமா? முதல்ல ஒரு மாமரத்தை வச்ச உங்களுக்கே நீங்கள் தான் விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நினைக்கிற அந்த மாமரம் அந்த கிளையை இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் காய்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பக்கம் அது நடக்குமா? சாதாரண மாமரமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது. அல்லேலூயா. அப்போது உங்களை படைச்ச தேவன் இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உலகத்தில் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வளைகிறீங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்ம மாறக்கூடாது. தேவனிடத்தில் சேரணும் அப்படின்னா முதல்ல உலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரணும். நாங்கள் எப்படி வர முடியும்? உலகத்துக்குள்ளே தானே நாங்கள் இருக்கிறோம். உலகத்துக்கு விட்டு நாங்கள் எப்படி வர்றது? உலக ஸ்டைலிருந்து நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு எல்லாம் நீங்கள் மனசில் நினைப்பீங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களால் உலக காரியத்தை விட்டு வெளியே வர முடியுமா? வர முடியாதா? வர முடியுமா? எப்படி? புரியல. தேவனிடத்தில் சேர்ந்தீங்கன்னா வந்துடுவீங்க. ஆனால் தேவனிடத்தில் சேர்ந்தா மட்டும் வர முடியாது. அந்த நான் சொன்ன வசனத்தை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். இந்த வசனம் முதல்ல சொன்ன வசனத்தை படித்தாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். சரி, அதுக்கு அர்த்தம் பாருங்க. அடுத்தது படிங்க. ஆமாம், உங்கள் கைகளை சுத்திகரிக்கணும், இருமானம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உலகத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெளியில் வர முடியும். உலகத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டிக்கு நடந்த மாதிரி தான் நமக்கு கதை நடக்கும். உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாடு நின்றுக்கிட்டே தான் இருக்கும், அந்த வண்டி மாட்டின்னு மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு முயற்சியும் செய்யாமல் உலகத்தை விட்டு வெளியில் வர முடியவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவனிடத்தில் சேர முடியும். இப்போது முதல்ல இந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து. அதாவது நீங்கள் உண்மையாகவே உலக காரியத்தை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பமும் தண்ணீரும் எப்பவுமே குறையாது. அல்லேலூயா. கஷ்டம் வருது, ஏதாவது பிரச்சனை வருது, பணப்பற்றாக்குறை வருது அப்படின்ற வார்த்தையே உங்களுக்குள்ளே இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக தேடி பாருங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம், நாங்கள் சும்மா வேலைக்கும் போகிறது கிடையாது, எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. வீட்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள், வீட்டில் இருக்கிற வேலைகள், இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுதா? இத்தனை வருஷமாக இருக்கிறோம் இங்கே, இவ்வளோ பெரிய சர்ச்சை பார்க்குறீங்க, வண்டிங்களை பார்க்குறீங்க, இருக்கிற இடத்த பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி உங்கள் வேலைக்கே போகாமல் எப்படி சம்பாதிக்கிறாங்க? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வருது? யாருன்னா தெரியுதா உங்களுக்கு? உண்மையாக தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணணும்? உண்மையாக தேடணும். அதாவது நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க. அடுத்தது எப்படி சேர வேண்டும் அப்படின்னா, அந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஆமாம், உங்கள் கைகளை முதல்ல என்ன பண்ணணும்னா சுத்திகரிக்கணும். சானிடைசர் போட்டா இல்லை சோப் ஆயில் போட்டா இல்லை. கைகளை எப்படி சுத்திகரிக்கிறது? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கையை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? நம்ம கையில் பாவம் செய்யாமல் இருக்கிறது. சரி, ஒன்று. ஒரே ஆள் மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் சொல்லணும். எனக்கு இல்லை, எல்லாத்தையும் நான் பேசினா தான் அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம கூட இருக்கும்.
கைகளை வந்து என்ன பண்ணுறது, பாவம் செய்யாமல் பார்த்துக்கிட்டா கையை சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அடுத்து நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. லஞ்சம் கொடுப்பீங்களா, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது. அடுத்து திருடுறது, நான் எடுத்து கொடுத்தா சொல்லுவீங்க போல இருக்கு லைனா. அடுத்து இச்சிக்க கூடாது, கை இடிச்சு உங்கள் மனது இச்சித்ததுன்னா என்ன பண்ணும், உங்கள் கை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ திருட ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் கைகளை முதல்ல என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. பாவிகளே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கையை சுத்தமாக்குங்க, செகண்டு உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. நீங்கள் இருதயம் என்ன நினைக்குதோ அதை அப்படியே கை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம நினைவுகள் என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே என்ன பண்ணோம், நம்ம கை செஞ்சிடும். நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம், இந்த பொருளை இங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம். என்ன பண்ணோம், எனக்கு மனசு எடுத்துக்கோ, என்ன அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்து பேக்கெட்டில் போட்டு என்ன பண்ணுவோம், கலையும் போயிடும். அப்போது நம்முடைய கைகள் சுத்தமாக இல்லை அப்படின்னா தேவங்கிட்ட என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. தேவங்கிட்ட சேரணும்னா உலகத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். ரெண்டாவது உங்கள் கைகளை சுத்திகரிக்கணும். மூணாவது உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். எப்படி உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்க முடியும்? இல்லை கொஷினாக கேட்டுன்னு இருக்கேன், ஆன்சர் நீயே சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் வந்து கொஞ்சம் உங்கள் கூட பேசுறதுக்காக தான் அந்த கொஷின்ஸே கிரியேட் பண்ணுறேன். நான் இருதயத்தை எப்படி பரிசுத்தமாக்குறது? தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாவே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்டு இல்லாத காரியத்தெல்லாம் கொண்டு வந்து டிவியில் படம் பார்க்குற மாதிரி அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இன்னும் 5 நிமிஷம் நீங்கள் சோத்திரம் பண்ணினே இருங்க. என்ன பண்ணோம், இன்னும் நல்லா என்னென்ன இருக்குதோ மண்டைக்குள்ளே என்னென்ன ஓடிட்டு இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம், ½ hour ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஓடும் படம், நீங்கள் மண்டையில் வச்சுருக்கிறது எவ்வளோ நேரம் ஓடிடும் பாருங்க. அப்போது தேவங்கிட்ட சேரும் போது உங்களுடைய முழு மனதினால தேவங்கிட்ட சேரும் போது உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கணும்னா ஜெபம் ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக்க முடியும். நீங்கள் தேவன்கிட்ட சேரணும்னா முதல்ல உலகத்தை விட்டு வெளியில் வாங்க. ரெண்டாவது உங்களுடைய கைகளை சுத்திகரிங்க. மூணாவது உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. கைகளை சுத்திகரிக்கிறது அப்படின்னா ஏசாயா 1:16. ஏசாயா 1:16. ஆமேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது அப்படின்னா நீங்க குளிச்சுட்டு வர்றது அப்படின்னு கிடையாது. உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது அப்படின்னா நீங்க நினைச்சிருக்கிற நினைவுகளை, நீங்க தேவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிற எண்ணத்தை பிசாசு அப்பப்போ கொடுப்பான் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. நமக்கு எண்ணத்துல தோணும், நிறைய காரியம் தோணும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களை கழுவி, அந்த எண்ணங்களை கழுவி சுத்திகரியுங்க ஃபர்ஸ்ட். அதுதான். இதுல இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ஞானசனத்தை சொல்லலாம். உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து உங்களை கழுவி இயேசுக்கென்று என்ன பண்ணுறோம், சுத்திகரித்து வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சுத்திகரித்து வச்சிருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப உலகத்துக்கு போயிடுறீங்க. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்க மாட்டக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போது இந்த வசனத்தில் உங்களை கழுவி ஃபஸ்ட்டு சுத்திகரிக்கணும். ரெண்டாவது உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடும். உங்கள் கைகளின், அதாவது உங்கள் கிரியைகள் என்ன தெரியல, நீங்கள் செய்கிற செயல் பொல்லாப்பு, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ், ஒவ்வொரு ஆள், நம்ம என்ன கேரக்டரில் இருப்போம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய பொல்லாப்பு என்னன்னு நமக்கே தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லவங்களா கூட இருக்கலாம், பார்க்கறதுக்கு கெட்டவங்களா கூட இருக்கலாம். சில பேர் பார்க்கறதுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற செயலாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற செயலாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கேடுகட்ட கேரக்டராகவே இருக்கும். அப்போது உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை
கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும். நீங்க நினைக்கிற தேவையில்லாத காரியங்களை, பொல்லாத கிரியைகளை தேவனுடைய, அதாவது உங்க கண்ணுகிட்ட இருந்து முதல்ல மறைக்கணும். அப்பதான் நீங்க தேவன்கிட்ட சேர முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவன்கிட்ட சேரணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது, கைகளை முழுமையா உங்களை சுத்திகரிக்கணும். ரெண்டாவது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்ப உங்களுடைய கண்களுக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி ஃபுல்லா அகற்றிடணும். நீங்க யார் கண்ணுகிட்ட வேணா மறைக்கலாம், தேவன்கிட்ட மறைக்க முடியுமா? அவர் உங்க உள்ளந்திரியங்களையே ஆராய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நினைவுகளே அறிகிறவர். நீங்க சும்மா நான் என் பொல்லாப்பெல்லாம் நான் அகற்றிட்டேன், என் பொல்லாத சிந்தனையை நான் எடுத்து போட்டுட்டேன், பொல்லாத காரியம் என்கிட்ட இல்லவே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ நினைக்கிற நினைவும் என்னன்னு தெரியும், நீ என்கிட்ட என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து அகற்றணும். அடுத்தது, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஹல்லேலூயா. தீமை செய்கிறது மட்டுமே வேலையா வச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாத போட்டு விடு, சண்டை வரட்டும், சண்டை போட்டுனே இருக்கட்டும். அவங்களுக்கு என்னன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். உட்காந்து வீட்டில் போர் அடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாத போட்டு விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அங்கே சண்டை போட்டுங்க 2 பேருக்கு தான் தெரியும், எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு இந்த சண்டை வந்துச்சு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ தீமை செய்தலை விட்டு என்ன பண்ணணும்? ஓயணும். இந்த வசனத்துல சொன்னபடி முதல்ல உங்களை கழுவி சுத்திகரிக்கணும். ரெண்டாவது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை, அதாவது தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றணும். அதாவது அகற்றணும், சுத்தமா அழுக்கார எடுத்துடணும், அங்க இருந்த இடம் கூட தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தீமை செய்தலை விட்டு ஓயணும். தீமை செய்யறது என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. நம்மகிட்ட பாவமும் இருக்கக்கூடாது, தீமை செய்தல் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட பொல்லாத செயல் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்தது, அசுத்தமானதை தொடாத இருக்கணும். ஏசையா 1:16 வருதுங்களா, அசுத்தமானதை தொடாத இருங்கள்னு. அப்போ ஏசையா 52:11. ஆமேன். இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அசுத்தமானதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அசுத்தமானதுன்னா என்ன சொல்றாங்க? எந்த காரியத்தை சொல்றாங்க? அசுத்தமானது, அசுத்தமான காரியம் தெரியுமா யாருக்குன்னா? அசுத்தம் உங்களுக்கு தெரியல, அசுத்தமானது இது, அசுத்தமான இடம் அப்படிலாம் பேசுறீங்கல்ல. இப்போ அசுத்தமான காரியம் சொல்றாங்களே, அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்றாங்கல்ல. எந்த விஷயத்த சொல்றாங்க? விக்கிரகத்தை தான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அசுத்தமானதை என்ன பண்ணக்கூடாது? தொடாதிருங்கள். அதுக்கப்புறம் இந்த வசனத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அதாவது தேவனை ஆராதிக்கிற நம்ம தேவனையும் ஆராதிக்கிறோம், இதை விட்டு போய் விக்கிரகத்தையும் ஆராதிக்கிறோம். தேவனுடைய பாத்திரத்தையும் சுமப்போம், இங்க போயிட்டு அது என்னது, தேர்னா தேரை சுமக்கிறது, அங்க போயிட்டு அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, விக்கிரகர்ல பங்கு கொடுப்போம். நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல, பிரிவு கொடுப்போம் இல்லையா? ஒரு சில காரியத்துக்கு அமௌண்ட் கொடுப்பீங்க. உலகத்தில் நம்ம இருந்தோம்னா, ஊர்ல இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, விக்கிரகத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டு, தேவனுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு, காணிக்கை கொடுத்துக்கிட்டு, தேவனுடைய ஆராதனையும் செஞ்சுக்கிட்டு, விக்கிரகம் வரும்போது விக்கிரகத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தான் முதல்ல வெளியே வாங்க. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவங்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். முதல்ல எதுல சுத்திகரிப்பு வரணும் நமக்கு? முதல்ல பார்த்தோம் உங்க கையில சுத்திகரிப்பு, அதாவது சுத்தமா இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும்னு பார்த்தோம். மூணாவது, உங்களையே நீங்க கழுவி சுத்திகரிக்கணும்னு பார்த்தோம். நாலாவது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு, அதாவது கிரியைகளின் பொல்லாப்புல இருந்து நீங்க சுத்தமாகணும்னு பார்த்தோம்.
தீமை செய்தலை விட்டு ஓய்தல்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற நீங்க எல்லாரும், அதாவது பாத்திரத்தை சுமக்கிறதுனா நாங்க மட்டும் கிடையாது, தேவ வசனத்தை சொல்றவங்க மட்டும் கிடையாது, தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்களும் தான். அதன் நடுவில் இருந்து என்ன பண்ணுங்க, புறப்பட்டு வெளியில வந்து உங்களை சுத்திகரியுங்க. அல்லேலூயா. உங்கள் நடுவில், அது நடுவில் இருந்து என்ன பண்ணுங்க, முதல்ல வெளியில வந்துருங்க. நீங்க வந்து தேவன நாமத்தை கெடுக்கிற மாதிரியோ இல்லை தேவனுடைய காரியத்தை வீணில வழங்குற மாதிரியோ பண்ணீங்கன்னா அது வந்து என்ன, அது பாவம் தான். நீங்க தேவன்கிட்ட சேரவே முடியாது. தேவன்கிட்ட சேரணும் அப்படின்னா அதோடைய விக்கிரகத்தின் நடுவில் இருந்து நீங்க வெளியில வந்து உங்க சுத்திகரிக்கணும். அடுத்தது ஏசாயா 52:1 இருக்கு பாருங்க. ஆமென். முதல்ல எழும்பு எழும்பு சியோனே, ரட்சிக்கப்பட்டவர்களே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதாவது நீங்க பரிசுத்தாவி இழந்திருந்தீங்கன்னா, தேவனை விட்டு வெளியில போயிருந்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, எழுந்து எழுந்து சியோனே, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை என்ன பண்ணு, முதல்ல தரித்துக்கொள். அல்லேலூயா. ரெண்டாவது, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பரிசுத்த ஆவியை உடுத்திக்கொள், இல்லை உன்னுடைய உடையை நீங்க உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்களிடத்தில் வருவதில்லை. நீங்க சுத்திகரிக்கப்பட்ட பின்பு என்ன ஆகும், உங்ககிட்ட அசுத்தமான யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்க கிட்ட அசுத்தமானவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? அப்போ நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாகுங்க. உங்ககிட்ட அசுத்தமான யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. இப்போ திரும்ப யாக்கோபு 4:8 படிங்க. அதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்த்துருக்கோம்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அது வரைக்கும் நம்ம பார்த்துறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு வசனத்துல 3 பகுதியை மட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். படி, அந்த வசந்த உணர்வு படிங்க. ஆமீன். இருமனம் உள்ளவங்கன்னா யார்? அது நான் சொன்ன இது எக்ஸாம்பிள். நான் சொன்னது வேற மாதிரி எதனா ஒரு எக்ஸாம்பிள். நான் சொன்னதே திரும்ப எனக்கே சொல்லக்கூடாது. போட்ட பால திருப்பி எனக்கே போட்டீங்க எடுத்து. 2 வழியில அதுவும் பைபிள்ல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்க. சரி, நான் அதுக்கு ஒரு சின்ன கதை வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இதை நான் படித்தேன் லாஸ்டா. ஒரு சலவை தொழிலாளி, அதாவது துணி துவைக்கிற வேலையை செய்கிறவர், அவர் என்ன பண்ணாருன்னா, மொத்த துணியும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல எடுத்துகிட்டு போயிட்டு துணியை வந்து துவைச்சிட்டு இருக்கிறார். அந்த துவைக்கிற நபர் என்ன பண்ணார்னா, நிறைய துணி இருக்கும் இல்லையா, இன்னும் 10 துணி மட்டும் துவைப்பாங்க, ஊரில் இருக்கிற எல்லா துணியும் அவர் துவைப்பார், கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10-20 துணியை துவைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு காய போட்டுட்டார். ரெண்டாவது ஒரு கொஞ்சம் துணி இருக்கும் இல்லையா, அதை போட்டு துவைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரும் காற்றும் மழையும் வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் போயிட்டு காற்று மழை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த துணியை என்ன பண்ணிடலாம், முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணலாம், அந்த துணியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் ஏற்கனவே வச்சுருந்தார் இந்த துவைக்கிறதுக்கு, அந்த துணியை அங்கேயே வச்சுட்டு இந்த துணிகள்லாம் போய் எடுக்க போயிட்டார். போனவுடனே இன்னும் காற்று பலமாக அடிக்கணுன்னே என்ன பயம் வந்துருச்சுன்னா, அடடா அங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே, காற்று வந்தால் என்ன பண்ணோம், அடிச்சுட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வேகமாக துணி எடுத்தவர் பாருங்க, அந்த துணியை கூட கையில் எடுத்துகிட்டு போல, அந்த துணியை அங்கேயே வச்சுட்டு திரும்ப இங்கிருந்து அந்த போட்டுக்கு போயிட்டு போட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. கட்டினே இருக்கும்போது இன்னும் காற்று பலமாக அடிக்கணுன்னு, ஐயோ அதில் விலை உயர்ந்த துணியெல்லாம் இருக்கிறது, நம்ம வாங்கிட்டு வந்த முதலாளிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தெரிஞ்சால் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கிருந்து அங்கே ஓடினார். அடித்த காற்றுல அங்கே ஒரு துணியும் காணும். சரி துணி தான் போச்சு, நம்ம போட்டையாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போட்டுக்கு வந்தார், போட்டும் காணும். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய இருமனம் உள்ளவர்கள். என்ன பண்ணுன்னா, செஞ்சியா முதல்ல போனியா, துணியை எடுத்துகிட்டு வந்து போட்டில் வச்சுருந்தா போட்டையும் காப்பாற்றிருக்கலாம், துணியும் காப்பாற்றிருக்கலாம். போட்டும் போச்சு, வச்சிருந்த துணியும் போச்சு.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவன்கிட்ட வந்துட்டு அற்புதம் இங்கே நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அற்புதம் நல்லா நடந்த உடனே டக்குன்னு பின்னால் போயிடுவாங்க. போயிட்டு திரும்ப அங்கே எதனா ஒரு திரும்ப எதனா ஆபத்து வரும், பிரச்சனை வரும், ஏதோ ஒரு கஷ்டம் வரும், திரும்ப இங்கே வருவாங்க. திரும்ப இங்கே சரியாயிடும், திரும்ப அங்கே போவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்புவாங்க. மாறி 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 போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. தேவனை ஆராதிக்க வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம், அங்கே கொஞ்ச நேரம், இங்கே கொஞ்ச நேரம், தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பாருங்க, யாருமே எழுந்து போகிறது எதுக்கு சொல்கிறேன் சொல்லுங்க? தேவனை ஆராதிக்கிற நம்ம இந்த ஆராதனை டைமில் யாருமே எழுந்து போகக்கூடாது, யாருமே ஆராதனை டைம் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன சொல்லுங்க? தெரியலையா? என்னன்னா இந்த இடத்துல தான் உங்க இரு மனசே வந்துடும் உங்களுக்கு. தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் இங்கே ஆராதனை பண்ணிட்டே இருப்பீங்க, நல்லா ஆராதனை பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு வெளியில் போயிட்டீங்கன்னா வெளியில் என்ன நடக்குது வேடிக்கை பார்க்குற எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப உள்ளே வருவீங்க. திரும்ப ஆராதனை பண்ண முடியுமா கொஞ்ச நேரத்துக்கு? திரும்ப ஒரு நிலை படுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போயிடுவாங்க. அப்போது இந்த போட்டு வச்சுருந்த துணி துவைச்ச ஆள் மாரி தான் நம்ம கதையே. கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடலாம், கொஞ்ச நேரம் இங்கே போய் போட்டை கட்டிட்டு வந்துடலாம் நினச்சிங்கன்னா நினைக்காது, வாழ்க்கை போய் கிடையாது. ஒரு நாள் வரும், காற்று அடிக்கும் உங்கள் மேலே, ஒரு நாள் உங்களுக்கு சூறாவளி வரும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை சேர்ந்துட்டீங்கன்னா நம்ம பொழைச்சிட்டோம், எல்லாரும் தப்பிச்சிட்டோம். நீங்கள் கிறிஸ்துவ வரல அப்படின்னா போட்டு போன மாதிரி தான், இந்த பக்கம் அந்த துணி போன மாதிரி தான், நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். அல்லேலூயா. தேவன்கிட்ட சேரணும் அப்படின்னா உங்கள் முழு இருதயத்தோடு இருமனம் இல்லாமல் அந்த நினைவு இந்த நினைவு இல்லாமல் என்ன பண்ணணும்னா வந்துடணும். வந்துட்டிங்கன்னா வந்துடணும். அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. இருமனம் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கணும். இப்போது நேத்திக்கு என்ன ஆச்சுன்னா சொல்ல மாந்துட்டு, நேத்திக்கு திடீர்னு செய்தி எடுக்க சொல்லிட்டாங்க இல்லையா? செய்தி ஏற்கனவே இது எடுத்த செய்தி தான், எப்படியாவது எடுத்துருன்ட்டாங்க. காரணம் சொன்னேன் நான், இந்த வேலை இருக்குது, நைட்டு அண்ணன் வேலை வச்சிருச்சு, இப்போ என்னால் செய்ய முடியாது, செய்தி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லி செய்தி நாளைக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு பாட்டு எழுதுனேன், சும்மா பெருமைக்காகவோ அதுக்காகலாம் நான் சொல்ல வரல. ஒரு வசனத்தை எடுத்தேன், அது பாட்டாக எழுதிட்டேன். நான் இப்படி காரணம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டு ஆல்ரெடி நான் எழுதிட்டேன், அந்த லிரிக்ஸ் தான் ஆல்ரெடியாக மனசில் இருந்துச்சு, எழுதிட்டேன். காரணம் சொல்லுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வசனத்தை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நான் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஸ்டேஜ் ஏறதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறாரு, மோசே போல நீ பல காரணம் சொல்லு, என்ன பண்ணுவேன், உன்னை பிடிச்சி தான் நீங்கள் நிப்பாட்டுவேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. யாரை கொண்டு வேணாலும் தேவன் பேசலாம். இங்கே ஒரு கழுதையை கொண்டு கூட தேவன் பேசுவார். அதே போல என்னை கொண்டு தேவன் உங்கள்கிட்ட பேச வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிறைய இந்த லிரிக்ஸ்லாம் நான் யோசிச்சுலாம் எழுதுறதே கிடையாது. ஆனால் இந்த இந்த லிரிக்ஸ் பாருங்க, மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை தேடி அனுப்பி வைத்தீர். ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, யோனா போல ஓடி ஓடி ஒழிகிறேன், வசனம் சொல்லக்கூடாதுன்னு, ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு பல காரணம் சொல்கிறேன். இன்னைக்கு வெளியில் போயிடுறோம், இன்னைக்கு செய்தி எடுக்க முடியாது, காலையிலே வெளியில் போயிட்டோம், செய்தி எடுக்க முடியாதுன்ட்டேன். இல்லை பரவாயில்ல எடு. திரும்ப நைட்டு சொல்கிறேன், செய்தி எடுக்க முடியல, என்னால் வேலை இருக்குது, என்னால் செய்ய முடியல, இன்னொரு நாள் எடுக்கிறேன் அப்படின்றேன். கிடையாது, நீ தான் எடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்ன தான் ஓடி 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 ஒளிஞ்சாலும் பல காரணம் சொன்னாலும் தேவன் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, உங்களை அடைச்சாருன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. தேவன் சொல்கிற ஆள் தான் இங்கே இருக்க முடியும், வேற யாரும் இங்கே இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் காரணம் சொல்லுங்கள், தேவனை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா சொல்லுங்கள், அவர் உங்களை பிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம பாட்டா பாடலாம். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன், அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன்.
கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்றும் விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்றும் பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்றும் பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். இந்த வார்த்தையில சொல்லாமா? உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உம்மை விட்டு விலக செய்யும் காரியங்கள் யோசை போல உதறி தள்ளிவிட்டேன். உம்மை விட்டு விலக செய்யும் காரியங்கள் யோசை போல உதறி தள்ளிவிட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டேன். உம்மை துதிக்க தடை வந்தாலுமே தானியேல் போல் 3 வேளை ஜெபித்திடுவேன். உம்மை துதிக்க தடை வந்தாலுமே தானியேல் போல் 3 வேளையும் ஜெபித்திடுவேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. யோனா போல ஓடி ஓடி ஒளிந்தாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். யோனா போல ஓடி ஓடி ஒளிந்தாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. சொல்லமாம்? உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பினீர். மோசே போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை நீர் அனுப்பினீர். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். அவரை விட்டு
தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ தெய்வமா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகவே கூடாது. அல்லேலூயா. விலக செய்யும் காரியங்கள் வராமல் இருக்குமா? நம்ம தேவனை விட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. வரும், காரணங்கள் நிறைய வரும். தேவனை விட்டு விலக செய்கிற காரியம் வரும். யோசேப்பு தேவனோடு இருந்ததுனால தான் அவனுக்கு பாவம், அதாவது அந்த வேலை செய்கிற அந்த ஓனரே வந்து அவனை கூப்பிடுறாங்க, இது மாதிரி அழைக்கிறாங்க. அவனை அழைக்கும் போது உதறி தள்ளிட்டு போனான். அல்லேலூயா. நீங்கள் அதை போல பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா தேவனிடத்தில் சேர முடியும். ரெண்டாவது, துதிக்கிறதுக்கு நிறைய தடை வரும் உங்களுக்கு. அதை மாதிரி தேவனை தேடக்கூடாதுக்கு நிறைய தடை வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, தானியேல் எப்படி ஜெபிச்சார்? அதாவது எப்பவுமே ஜெபம் பண்ணுற மாதிரி அவருடைய பலகணிகளை திறந்து எல்லாரும் பார்க்குற மாதிரியே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தேவன், அதாவது ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? சட்டம் போட்டுட்டாங்க. போட்ட சட்டத்தை மீறி எல்லாரும் பார்க்குற மாதிரி வழக்கத்தின் போலவே தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. வழக்கத்தின்படியே 3 தடவையும் ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. அப்போ தடை உங்களுக்கு எப்படி வேணா வரலாம், காரணம் சொல்றதுக்கு 1000 காரணம் வரலாம், தேவனை நோக்கி பார்க்க கூடாது, என்னென்ன பிரச்சனை வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், தேவன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும், தேவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள்லாம் என்ன பண்ணணும்னா மாறும். அல்லேலூயா. அடுத்தது, மோசே என்ன பண்ணாருன்னா தேவனுடைய வசனத்தை சொல்ல அனுப்பிச்சார். தேர்ந்தெடுத்துக்கிட்டார், மோசேவை தேர்ந்தெடுத்தார். இவர் என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சி நல்லா சொகுசாயிட்டார். அதாவது ராஜாங்க முதல்ல ஒரு 40 வருஷம் இருந்தாரு. 40 வருஷம் நல்லா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு. நல்ல சாப்பாடு, நல்ல உடை, அப்படி இருந்துட்டாரு. 2வது 40 வருஷம் என்ன பண்ணாருன்னா ஆடு மேய்ச்சாரு. ஆடு எப்படி கூப்பிடுவோம்? பே பே போபோன்னு ஏதோ சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டு நினைச்சார். அப்படி கிடையாது. தேவனை உங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆடு மேய்க்கிறது கிடையாது, தேவனை விட்டு வெளியே போறது கிடையாது, ராஜாங்கத்தில் நல்லா புஷ்டியா இருக்கணும்னு கிடையாது. உங்களை நீங்க தேவனிடத்துல சேரணும். நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களையும் தேவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க பயன்படணும்னா தேவன்கிட்ட முதல்ல சேருங்க. அல்லேலூயா. அப்போதான் என்ன பண்ணுவாருன்னா உங்களிடத்துல சேருவாரு. இப்போ அந்த இருமனம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 2வது வசனம். ஆமேன். பொய் பேசுகிறவர்களா இருப்பாங்க. இருமனம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தங்க சொந்த நண்பர் கூடவே, நல்ல தோழர், அதாவது உயிர் நண்பன் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் கூட என்ன பண்ணுவாங்க? பொய் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க? திரிவாங்க. இருமனம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தங்கள் தோழரோடவே பொய் பேசுகிறவர்களா இருப்பாங்க. செகண்டு, இச்சக உதடுகளால், இச்சகம்னா உங்களுக்கு தெரியும், தங்கள் இச்சித்ததை ஒரு பொருளை இச்சித்திட்டாங்கன்னா அதை வாங்காம விட மாட்டாங்க. அதை மாதிரி வாயினாலே இச்சித்து, தங்கள் உதடுகள்னாலே இச்சித்து இருமனமாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இருமனம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? முதல்ல இருமனம் இருக்கக்கூடாது. இருமனத்தினால என்னென்ன வருதுன்னா பொய் வருது. பொய் சொல்றவங்களா மாறிடுவீங்க. அடுத்தது, உதடுகள்னால இருமனதாய் பேசுவீங்க. இச்சக உதடுகளா மாறிடும் உங்க உதடு. இருமனமா இருந்தீங்கன்னா பொய் பேசுவீங்க. 2வது என்ன பண்ணுவீங்க? இச்சக உதடா உங்க உதடு மாறிடும். அப்போ இருமனம் உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆமீன், இருமனம் உள்ளவன் எப்படி இருக்கிறானா, அவன் வழியெல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலை அற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த கதையை பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த போட்டில் எப்படி அவர் அந்த துணியும் எடுக்க முடியாமல், அந்த போட்டுக்கிட்டையும் போக முடியாமல் நடுவில் ஒரு நிலையற்றதான் நின்னார் பார்த்தீங்களா? அதை மாதிரி மாறிடும். இருமனமாக எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? தேவனா தேவன்கிட்ட போயிடு. இல்லை உனக்கு விக்கிரகாரம் தான் முக்கியம்னா, விக்கிரகாரம் தான் தெய்வம் அப்படின்னா விக்கிரகத்தை போய் வணங்கிடு.
தேவன் தான் முக்கியம்னா தேவன்கிட்ட வந்துரு. இந்த இருமனம் உள்ளவர்கள் அவங்களுடைய வழியில் என்ன பண்ண மாட்டாங்க, நிலைச்சிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கும் யெசபேல் பாகாலின் தீர்க்கதரிசிகள், அதாவது பாகாலின் தீர்க்கதரிசிக்கு ஒரு 450 பேர், 450 பேர் ஒரு ஆள், தேவனை தேடுற ஒரு ஆள், தேவனை தேடாத 450 பேர் அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க என்னன்னா கர்த்தர் தெய்வம், அதாவது அவங்க அந்த வசனத்தை படிங்களேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஆமென். இங்க பாத்தீங்களா, 2 மனசு உள்ளவங்க யாருன்னா விக்கிரக ஆராதனை செய்யறவங்க தான். எப்படி 2 மனசுக்காரங்க, 2, அதாவது குந்தி 2 மனசுல, ஒரு பக்கம் அவரும் தெய்வமா இருக்குமோ, இந்த பக்கம் வந்து இவரும் தெய்வமா இருக்குமோ, இல்ல 2 பேருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம், எங்கன்னா ஒரு இடத்துல உதவும் அப்படின்ற ஆளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 2 பேருக்கும் என்ன பண்றது, சரி சமமா போட்டு வைப்போம். நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அன்னைக்கு கும்பிட்டதை பார்த்து, அன்னைக்கு சல்யூட் வச்சதை பார்த்து என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி விட்டுருவாரு. நடக்கவே நடக்காது, வாய்ப்பு இல்லை ராசா. அதுதான் உங்களுக்கு, நீங்கள் தேவன் கர்த்தர் தான் தெய்வம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் விட்டு வெளியே வரக்கூடாது. இல்லை பாகால் தான் தெய்வம்னா பாகால்கிட்ட போயிருங்க, அது வந்து தனி, அது தெய்வம் தெய்வமா தெய்வம் இல்லைன்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்போது இங்கே வந்து பாருங்க, மேலே பார்த்தோம் அதாவது இருமனம் உள்ளவர்கள் தங்கள் தோழரோடு போய் பேசுவாங்க, இச்சக உதராக இருப்பாங்க, வழியில நிலை இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா குந்தி நடப்பாங்க. அதாவது அவங்க நடக்கை வந்து ஒரே இடத்துல இல்லை, மாறி 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 இருக்குது. அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மாட்டோம். இப்போ என்ன ஃபைனல், இதான் நம்ம என்ன பண்ண போறோம், சொல்யூஷன் என்ன, கத்துறதுல சேரணும், அவர் உங்ககிட்ட சேர்ந்துருவார். அதான் சொல்யூஷன் நமக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், உங்க கைகளை சுத்திகரிக்க போறீங்க, உங்க இருமனமா இருக்கிற காரியங்களை மாற்ற போறீங்க. அந்த வசனத்தை கடைசி படிங்க. 1 யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கடைசி பகுதியை படிங்க. ஆமென். கடைசியா என்னன்னா, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். எப்படி பரிசுத்தமாக்குவது, வெளியில தெரிகிறதா இருந்ததுன்னா சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். புரியல, ஜபத்துல சுத்தம் பண்ணிடலான்றீங்க. எப்படி ஜபத்துல எப்படி சுத்தம் பண்ண முடியும்? என்ன பண்ணணும்னா, அதுக்கு வசனம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. உபாகமும் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கிறதுனா தெரியும்ல உங்களுக்கு, வஞ்சனை, வஞ்ச புகழ்ச்சி, வஞ்சனை, அது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, மற்ற உங்களுடைய தேவைகளை மற்ற இதுவை வஞ்சிச்சு வச்சுக்கவும் கூடாது, வஞ்சிக்கவும் என்ன பண்ணக்கூடாது கூடாது. முதல் பரிசுத்தம் என்னன்னா, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். அடுத்தது ஆமா, நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாருங்கள். அது எச்சரிக்கை, அது உங்களுக்கே டைரக்டா அதுலயே இருக்கு, வசனத்திலே இருக்கு. நான் சொல்ல வந்த காரியம் வந்து என்னன்னா, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, பரிசுத்தமாக இருக்கும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் என்ன பண்ணணும், வஞ்சிக்கப்படக்கூடாது. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அடுத்தது, நீங்கள் வழி விலகி தேவனை விட்டு, தேவனுடைய காரியத்தை விட்டு, தேவனுடைய செயலை விட்டு நீங்கள் விலகி போறீங்க அப்படின்னா, அதை நமஸ்கரிச்சிங்கன்னா இது எச்சரிக்கை உங்களுக்கு. அல்லேலூயா. தேவனை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுக்கான எச்சரிக்கை. அடுத்தது உபாகமும் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமேன். இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்க இருதயம் விசனப்படக்கூடாது, அதாவது துக்கம் அடையக்கூடாது. இப்போ உங்களுக்கு இப்போ எதனா ஒரு பொருளை நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்க போறீங்க அப்படின்னா,
அதை அவங்க மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்ததுனால ஐயோ கொடுக்க போகிறோமே அப்படின்னா ஒரு கஷ்டமோ ஒரு அந்த உள்ள ஒரு துன்பம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது அந்த விசனம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே வரக்கூடாது. அடுத்தது உபாகமும் 17:17 ஆமென். இங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், அதாவது திருமணம் செய்ய வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருகும் பண்ணவும் வேண்டாம். அதாவது உலக பொருள் மேல உலகத்துடைய இச்சையின் மேல நீங்க சாராம, அதாவது நிறைய கல்யாணம் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கையை வாழணும். ரெண்டாவது பொண்ணோ வெள்ளியோ உங்க தேவைக்கு மேல சேகரிச்சுனே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்க என்ன பண்ணணும், உங்க இருதயம் பின்வாங்கி போகக்கூடாது. தேவனை விட்டு உங்க இருதயம் பின்வாங்கி போகுது அப்படின்னா, ஒன்று ஸ்திரீயை படைக்கிறதுனால இப்படி நிறைய, அதாவது அவன் வந்து ஒரு ஸ்திரீன்னு போடல, அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், அதாவது அநேக ஸ்திரீகளை திருமணம் செய்ய வேண்டாம், அதாவது நீங்க திருமணம் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா. அநேகரை பின்பற்றி உங்களை அநேகரை திருமணம் பண்ணி உங்க இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் போகக்கூடாது. ஒருத்தரை திருமணம் பண்ணாலே சில பிரச்சனைகள்லாம் மனசில் ஓடினே இருக்கும். இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இப்படி சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டேஜ் ஏறி பேசிங்களான்னு சொல்லிட்டு சைலாக நினைக்குவாங்கிறது கூட இல்லை, மற்றவங்க கூட நினைக்கலாம் வெளியில் அங்கே முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்துட்டு என்னமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத போல் இருதயத்தில் வந்து என்ன பண்ணுமா, சுத்தம் இருக்கணுமா பரிசுத்தம் இருக்கணுமா அப்படின்னு பேசுறதுக்கு என்ன பண்ணுவான், நல்லா இனிமையாக கேட்டுன்னு இருப்போம், பேசி நினச்சிட்டு இருப்போம். நம்ம பேசுறது நல்லா இனிமையாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே உட்காந்துக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அல்லேலூயா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தான் தெரியும். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, மற்ற காரியங்கள் மேலே உலக காரியத்தின் மேலே போகக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அடுத்தது உபாகமும் 17:18 அடுத்த வசனம். உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் சகோதரன் மேலே மேட்டின்மை ஆடக்கூடாது. நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க, பெரிய ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா, ராஜாங்கமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் சகோதரர் மேலே, உங்கள் சகோதரி மேலே, உங்கள் அப்பா மேலே, உங்கள் தம்பி மேலே, யாரோ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, மேட்டின்மை கொள்ளக்கூடாது. அது அப்புறம் மேட்டின்மை ஆயிட்டு கற்பனைகளை விட்டு வலது புறமும் சரி இடது புறமும் சரி 10 கட்டில் குத்துருக்காங்க பார்த்தீங்களா, உன் தகப்பனா உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய், உன் தேவனாகிய கர்த்தர் தான் உனக்கு ஒரே தேவன் ஒரே கர்த்தர் எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 கட்டில் குத்துங்களா. இந்த கற்பனைகளை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகி போகக்கூடாது. அதுதான் இங்க உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, மேட்டின்மை அடையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேட்டின்மைனா ஒரு திமிரான செயல், சும்மா நான் தான் எல்லாமே, எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு செயல் இருக்கு பார்த்தீங்களா, சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மேட்டின்மையான செயல். அந்த மேட்டின்மை என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்புறம் எரேமியா 17:9 இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆமீன். இருதயம் எப்படிப்பட்டதா, இருதயம் வந்து திருக்குள்ளதும், அதாவது ரொம்ப கிறுக்கு பிடிச்சது, மகா கேடு உள்ளதும் அதுதான். அல்லேலூயா. பரிசுத்தமா ஏன் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க, புரியுதா? இப்போ இருதயம் வந்து எவ்வளோ மோசமானது பார்த்தீங்களா. நம்ம நினைக்கிற செயல், நம்ம நினைக்கிற காரியம் இருதயத்துல தான் வருதுன்னு வச்சுக்கலாம். சில காரியம் இருதயத்தில் வச்சிருப்பீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செய்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது இருதயம் எவ்வளோ திருக்குள்ளதாக இருந்தால், திருக்குள்ளதாக இருக்குது, மகா கேடு உள்ளதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 32:6 32:6 ஆமீன். இங்கே என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் அநியாயமானதை செய்யும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா உங்கள் இருதயம் அநியாயமானதை என்ன பண்ணும், செய்யும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கணும்.
அடுத்தது 2 தீமோத்தேயு 2:22. இன்னும் நிறைய இருந்துச்சு, நான் வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கர்த்தரை நம்ம எப்படி சேவிக்கணும்னு சொல்லிட்டேன். தேவன்கிட்ட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி சேவிக்கணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:22. ஆமேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாளையத்துக்குரிய இச்சைகள், உங்களுக்கு இருக்கிற இச்சை, அதாவது பேராசை, எதுவாக இருந்தாலும் இச்சை, அதாவது உங்கள் மனசு வஞ்சிக்கிறத உடனே செய்யணும்னு நினைக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற உடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீங்கள் தேவனிடத்தில் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இச்சைகளெல்லாம் விட்டுறணும். இச்சைக்கு விலகி ஓடணும். விட்டுக்கூடாது, விலகி ஓடிடணும், நடந்து போகக்கூடாது. இச்சை இதான் பாவம் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே கூலாக நடந்து வந்துடக்கூடாது. அந்த இடத்த விட்டு வந்துடணும், ஓடி வந்துடணும். பாவம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும். அல்லேலூயா. அப்புறம் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். உங்களுடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இருந்தால் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அடுத்தது நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடணும். முதல்ல இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நீதினா உங்களுக்கு தெரியும், நியாயமான காரியங்களை செய்கிறது தான். அதாவது ஒரு நேர்மையான காரியத்தை செய்கிற அந்த நீதி நம்மக்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது விசுவாசம் இருக்கணும். தேவன் தான், கர்த்தர் தான் உண்மையான தேவன், ஒரு விசுவாசம் உங்ககிட்ட இருக்கணும். மூணாவது அன்பு இருக்கணும். நாலாவது சமாதானம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் இருதயம் என்ன ஆகும்னா சுத்தம், அதாவது சுத்த இருதயமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். அடுத்தது உபாகமம் 5:29. ஆமேன். இங்கே என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் என்ன பண்ணா உங்கள் இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. இங்கே வந்துட்டு ஆலயத்தில் இருக்கிற அப்போ மட்டும் வார்த்தை இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தில் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கக்கூடாது. ஜெபம் உங்களுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். எப்பவுமே இருக்கணும் உங்களுக்குள்ள. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அப்புறம் தேவனோடு சேர்ந்த 2 பேர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 2 பேர் பற்றி எடுத்தேன். 2 பேர் தேவனோடு சேர்ந்தோம். 2 பேர் நம்ம அவர்கிட்ட சேர்ந்தோம், அவர் நம்மகிட்ட சேர்வார்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் இல்லை ஒருத்தராது சொல்லுங்க. யாராவது ஒருத்தராது. காப்பி அடிக்கிறாங்க நிறைய பேர். ஏனோக்கு கரெக்டுங்களா. அவர் 365 வருஷம் இருந்தார் இல்லைங்களா. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து, ஆனால் 300 வருஷம் தேவனோடு இருந்தார். அதுக்குன்னு அவர் குடும்பத்தை பார்க்காம இல்லை, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்தார். அப்போது தேவன்கிட்ட சேரணும்னு நினைக்கிறவங்க தேவன்கிட்ட வந்துட்டா குடும்பத்தை பார்க்கக்கூடாது, தேவன்கிட்ட வந்துட்டா நம்ம வேலை செய்யக்கூடாது, தேவன்கிட்ட வந்துட்டோம்னா வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன்ட்டையும் இருக்கணும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீ செய்யணும், வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய வருமானத்தையும் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போது இந்த வசனம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் சேரணும். அதான் இதில் பேஸ் லைன் என்னது, தேவனிடத்தில் சேரணும். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். அல்லேலூயா. பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லிட்டேன். 2 நினைவாக இருக்கிறவங்க தான் இருமனம் உள்ளவங்க. அந்த நினைவு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உங்கள் கைகளை சுத்திகரிக்கணும். எப்படிலாம் சுத்திகரிக்கணும் அதை பற்றி நான் சொல்லிட்டேன். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை, அடுத்தது உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாக்குனீங்கன்னா தேவன்கிட்ட சேரலாம். நீங்கள் பரிசுத்தமாக்கலைன்னா தேவன்கிட்ட சேர முடியாது. அப்போது தேவன்கிட்ட சேர்றதுக்கு 4 ஸ்டெப்பு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சேரணும், அவர் உங்ககிட்ட சேர்ந்துருவார். முதல் ஸ்டெப்பு. பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிக்கணும், 2வது ஸ்டெப்பு. 3வது உங்களுக்குள்ள இருமனம் இருக்கக்கூடாது, இது 3வது ஸ்டெப்பு. 4வது உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கணும், இதுதான் 4வது காரியம். இந்த 4 காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட இருப்பார், உங்ககிட்ட சேருவார், நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இல்லை ஒரு முழங்கால் படிட்டு ஒரு பாடலை நாம் பாடி, இதே பாடலை நாம் பாடி
நாம் செபிக்கலாம். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்றும் விலக மாட்டேன் சொல்லமாம். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன் சொல்லமாம். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்றும் விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன் சொல்லமாம். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அறிக்கை செய்யலாமாம். கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். உம்மை விட்டு விலக செய்யும் காரியங்கள் யோசி போல உதை தள்ளிவிட்டேன். உம்மை விட்டு விலக செய்யும் காரியங்கள் யோசி போல உதை தள்ளிவிட்டேன். உயிரிலும் தாழ்விலும் உம்மை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயிரிலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன் சொல்லமா. கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு அவரை விட்டு விலகாதவர்களாக, அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். உம்மை துதிக்க தடை வந்தாலுமே தானியேல் போல் 3 வேளை ஜெபித்திடுவேன். உம்மை துதிக்க தடை வந்தாலுமே தானியேல் போல் 3 வேளையும் ஜெபித்திடுவேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அறிக்கையில்லாமா. அவரை விட்டு என்று விலக மாட்டேன். ஓசை போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பினீ. ஓசை போல பல காரணம் சொன்னாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பினீ. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டானே சொல்லமா. உயர்விலும் தாழ்விலும் விட்டு என்று பிரிக்க மாட்டானே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். யோனா போல ஓடி ஓடி ஒளிந்தாலும் வசனம் சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். யோனா போல ஓடி ஓடி ஒளிந்தாலும் உன் வார்த்தை சொல்ல என்னை அனுப்பி வைத்தீர். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டேன், அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன் சொல்லாமா. ஒப்பு கொடுத்தவர்களாக அவரை விட்டு என்று விலக மாட்டேன். அவரையே முழுமையாக பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் அன்பை விட்டு என்று பிரிக்க மாட்டாதே. உயர்விலும் தாழ்விலும்
பற்றி கொண்டேன், அவரை விட்டு விலகி போக மாட்டேன். கிறிஸ்துவை தெய்வமாய் தெரிந்து கொண்டேன், இனி அவரை விட்டு நான் போக மாட்டேன். முழுமையாய் நான் அவர் பற்றி கொண்டேன், அதனால நான் அவர் விட்டு போக மாட்டேன். ஆண்டவரை முழுமையாய் நாம் பற்றி கொண்டு, முழுமையாய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகி செய்கிற எந்த காரியமானாலும் சரி, ஆனால் அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? இயேசுவே, இந்த நாளில் கூட உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாதபடி, உம்முடைய அன்பை விட்டு அப்பா, உம்முடைய ஜபத்தை விட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையை விட்டு உம்மை விட்டு பிரிக்காதபடி எந்த ஒரு காரியங்கள் எங்களில் வந்தாலும் ஆண்டவரே, நீர் அதை எடுத்து போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எந்த தடை வந்தாலும் சரி ஆண்டவரே, மோசே போல பல காரணம் சொல்ற நேரிடும் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்து இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா. எங்களை வழி நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. யோனா போல நான் ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் அப்பா, உம்முடைய வார்த்தைகளை சொல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய சமூகத்தில் எங்களை உட்கார வச்சிங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மிடத்துல சேரணும், நீங்க என்னிடத்துல சேரணும். எங்களுடைய கைகள் சுத்தமாகணும், எங்களுடைய இருமனங்கள் எல்லாம் மாறணும், எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த, எங்களுடைய இருதயம் பரிசுத்தம் மாறணும், பரிசுத்தமாகணும். அப்பா, நீங்க எங்களோட வாங்கப்பா, எங்களோட வாங்க ஆண்டவரே. கரங்களை உற்சாகமாய் தட்டி அப்பா, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள், இருதயத்தில் இருக்கிற பொல்லாத செயல்கள் இந்த நாளில் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்மை கிட்டி சேரக்கூடாதபடி இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்மை நெருங்கி சேரக்கூடாதபடி இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்மை நெருங்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா பாவங்கள் ஏசப்பா நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும் ஆண்டவரே. யோசேப்பு போல நாங்கள் தப்பித்து வந்துருவோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்தா, நீர் எங்களோடு இருந்தா அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் அப்பா. நீர் எங்களோட இருதயத்துல வாங்க ஆண்டவரே. எங்களை இருதயத்தை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு, உம்முடைய நெருங்கி வாழ்வதற்கு அப்பா, எங்களுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீரை தகுதிப்படுத்துங்க அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வசனத்தை கேட்க, உம்முடைய வசனத்தை சொல்ல அப்பா, எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பலவீனங்களை எடுத்து போடுங்க, எங்களுடைய கட்டுகளை எடுத்து போடுங்க, எங்க குறைவுகளை எடுத்து போடுங்க அப்பா. இந்த உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, உம்முடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாத ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு எங்களால் எதுவும் எங்களை விட்டு போக முடியாத ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு போக முடியாத ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா. இந்த முதல் பகுதி நிறைவடைய நீங்க பாராட்டின கிருபை, நீங்கள் பாராட்டின அன்பு இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.